ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பாஸ்போர்ட்ல அப்ளை பண்றதுல மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. மத்திய அரசு சார்பில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றதுல மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட், அதை எப்படி வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாஸ்போர்ட் சேவா கேந்திரால நீங்க வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறது சொல்ல முடியும். இது நாள் வரைக்கும் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுல சிரமம் இல்லாம நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க, இன்னைக்கு டேட்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. அது யாருக்கெல்லாம் அந்த சேஞ்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அது இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது பாஸ்போர்ட் விண்ணப்ப விதிகளில் மத்திய அரசு செய்த 4 மாற்றங்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. 2023 அக்டோபர் 1க்கு பின் பிறந்தவர்களுக்கான பிறந்த தேதிக்கு நகராட்சி பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் மட்டுமே சான்றாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பர்த் சர்டிபிகேட் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு. அது யாருக்கு வந்து கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கு ஆஃப்டர் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேணும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் வந்து கட்டாயம் கிடையாது. அதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா 2023 அக்டோபர் 1க்கு முன் பிறந்தவர்கள் வந்து அதற்கு முன்பாக பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் உள்ளிட்ட மாற்று சான்றிதழ்களை உள்ளிட்ட ஆவணங்களை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது 2023 அக்டோபர் 1க்கு அப்புறம் பிறந்திருக்கும் குழந்தைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கையில வாங்கும்போது பாஸ்போர்ட்ல வந்து அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன், என்ன காரணத்துக்காக பிரிண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுவரை பாஸ்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் அச்சிடப்பட்ட முகவரி பாஸ்போர்ட் வைத்திருப்போரின் பாதுகாப்பு நலன் கருதி அச்சிடப்படாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதற்கு பதில் குடியுரிமை அதிகாரிகள் மட்டும் ஸ்கேன் செய்து அறியும் வகையில் பார்கோடு வடிவில் அச்சிடப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது கஸ்டம்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய பாஸ்போர்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால குடியுரிமை அதிகாரிகள் மட்டும் வந்து வியூ பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பேன் கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேன் கார்டுல நம்ம பேர் இருக்கும், நம்ம பேன் கார்டு நம்பர் இருக்கும், நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதே மாதிரி பேன் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது QR கோட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த அட்ரஸ் வந்து என்னன்னு நம்ம உள்ள போயிட்டு பார்க்க முடியும். அந்த மாதிரி பாஸ்போர்ட் வந்து கொண்டு வர போறதா வந்து இந்த ஒரு தகவல்கள் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. தேர்ட் வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஏகப்பட்ட கலர்கள் வந்து இந்த கலர்ல வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கறத ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 கலர் அப்படிங்கிற பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட்டின் வகைகளை எளிதாக அறியும் வகையில் இனி குடிமக்களுக்கு, அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசன்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதும் போல நீல நிறத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கு வெள்ளை நிறம், தூதரக அதிகாரிகளுக்கு வந்து சிவப்பு நிறத்துல வந்து பாஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கறது இதன் மூலமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெற்றோர் பெயர் இதுவரை பாஸ்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் அச்சிடப்பட்டு வந்த பெற்றோர் பெயர் இனி அச்சிடப்படாது. ஃபாதர் நேம், மதர் நேம் அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டோட பேக் சைட்ல நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பா பேர், அம்மா பேர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். அதே இது மேரேஜ் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேமும் ஒய்ஃப் நேமும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். பட் அதுக்கு பதிலா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அது பிரிண்ட் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது ஒற்றை பெற்றோர் பிரிந்து சென்ற பெற்றோர்களின் குழந்தைகளின் தனியுரிமையை பாதுகாக்கும் வகையில் இந்த முறை வந்து பின்பற்றப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 422 பாஸ்போர்ட் சேவா கேந்திரா உள்ளன. அவற்றை அடுத்த 5 ஆண்டுகளில் 600ஆக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அப்படிங்கறதை ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து 4 அப்டேட் பாஸ்போர்ட்ல வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். சோ இந்த மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் வந்து 2025 அப்டேட் படி எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.